ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே போகிறோன்னா கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். இந்த லீவுக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு பூம்பாறைக்கு போய் முருகன் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திருப்பியும் இன்னொரு பிளேஸ்க்கு வந்தோம். அப்போ தான் தம்பியும் பெரியவனும் குதிரையில் ஏறணும்னு ஒரே போராட்டம். அப்புறம் குதிரையில் ஏறி விட்டுட்டு நாங்களாம் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் ஜாலியாக போச்சு. அன்றைக்கி டேஸ் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. கொடைக்கானலில் போய் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். முருகன் கோயிலுக்கு அங்கே முருகன் கோயில் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப லாங்கு. கொடைக்கானல்லேருந்து உள்ளே போகணும் பூம்பாறைங்கிறது. அங்கே நல்லா இருந்தது. சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா சாமி கும்பிட்டு வரலாம், நல்லா இருந்துச்சு. முருகனுக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க போய் சாமி கும்பிட்டுவாங்க. ஆனால் அந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சது நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போனப்போ அவ்வளோ குளிர், செம்ம குளிர். வாயிலேருந்து புகை விடுவோல, அந்த மாதிரி புகை விட்டுட்டு கூட இருந்தோம். நேச்சர் செம்மையாக இருந்தது. படிக்கட்டாக அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் ஒன் டே தான் ட்ரிப் போனோம். ஒன் டே போயிட்டு வேகமாக ரிட்டன் கீழே இறங்கிட்டோம். இங்கே போனோம். கோயில் நிறைய இடம் பார்க்க பிளேஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் போனப்போ பூ இல்லை. ரோஸ் கண்காட்சி மாதிரி போடுவாங்கள்ல, அந்த கண்காட்சி இல்லை. ஆனால் அது ஒன்று தான் மிஸ் பண்ணோம். மற்ற எல்லா பிளேஸுக்கும் போயிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.